கிளாஸ் பீப்புள் உடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோம் தியேட்டர் மிடில் கிளாஸ் லோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்காக தனியான ஒரு ரூம் எதுவுமே இருக்காது. இப்போ சர்ச்சஸ்குள்ளே போகும்பொழுது அதில் வந்து ஒரு அக்வஸ்டிக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்கிறது ட்ரெடிஷ்னல் சர்ச் இருக்குது, அந்த நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கிற சர்ச்சஸ். இப்போ இருக்க மாடர்ன் சர்ச் எல்லாம் வெறும் கான்க்ரீட் இதாக வருது. இப்போ இந்த சர்ச்சஸில் இந்த டூம் மாதிரி இருக்கிற சர்ச்சஸ்ஸு, அந்த ஆர்ச்சஸ்லாம் இருக்கிற சர்ச்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்வஸ்டிக்ஸ் அங்கேருந்து ரெண்டு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்குது, நாளைக்கு ஒரு டெக்னாலஜி வரும். ஓகே, ஒயர்லெஸ் வந்தால் அது வேறு விஷயம். பட் ஒயர்லெஸில் ஆல்வேஸ் சிக்னல் லாஸ் இருந்ததாக இருக்க தான் செய்யும். பட் இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நீங்கள் பைப்பிங்லாம் போட்டுச்சு, டிவிலேருந்து பைப்பிங் போட்டுட்டு இதுக்கான பவர் கேபிள் வர்றதுக்கு சோர்ஸஸ்லாம் போட்டுட்டு சரவுண்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு சரவுண்டு, ரியர் சரவுண்ட்ஸு அண்ட் சப்வூஃபர் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ணி. வணக்கம், மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ நாங்கள் கொண்டு வரோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஒரு வேளை முதல் தடவை நீங்கள் வரீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ். நீங்கள் ஒரு வேளை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு க்யூரியாசிட்டி, இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து இதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு வந்து கண்டென்ட்ஸ் இருக்குங்க. நேற்று ஒருத்தரை பார்த்தப்போ என்ன சார் நீங்கள் வீடியோஸே போடுறதில்ல, ரொம்ப வித்தியாசமான வீடியோஸ்லாம் வரும் உங்கள்கிட்ட இருந்து, டெஃபினட்டாக ஒரு காமன் மேனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ திடீர்னு எடுத்து நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஏறக்குறைய 4500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. கம்ப்ளீட்லி ஆர்கானிக்கான சப்ஸ்கிரைபர் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் பீன் வியூவிங் மை சேனல் அண்ட் ஃபார்வர்டிங் திஸ். நிறைய ஃபார்வர்ட் பண்ணப்படுது, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி மத்தியில் வந்து நிறைய ஃபார்வர்ட் பண்ணப்படுது. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ நேராக அந்த கண்டென்ட்க்கு இன்றைக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இந்த கொஸ்டின்ஸில் நான் பண்ணியிருக்க வீடியோ இருக்கிற 200 வீடியோஸ் மேலே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமனான கொஸ்டின் ஒன்று அல்லது ஒரு கொஸ்டின் அடிக்கடி வருது. என்ன மாதிரி கொஸ்டின்னா இந்த அக்வஸ்டிக்ஸ் பற்றி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருது. சில பேர் என்ன கால் பண்ணி, சார் இந்த பேனல் எங்கே கிடைக்குது, இது என்ன சைஸஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு. சில பேர் தெரிஞ்சு கேட்குறாங்க, அதாவது இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சும் கேட்குறாங்க, தெரியாமல் கேட்குறாங்க, தெரிஞ்சும் தெரியாமல் கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், தூங்குறவங்களே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது. ஸோ ஒன்று வந்து யூ ஷுட் டு லேர்ன் நியூ திங். அரை குடம் தான் வந்து தழும்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய குடம் சைலண்ட்டாக இருக்கும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்ததுன்னா அதை வச்சுங்க, இது அடிஷ்னல் நாலேஜ் தானே. இப்போ இன்றைக்கி போய் நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் அடிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா 10,000 முன்னாடி கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் 10 ஆன்சர்ஸ் வரும், இல்லை 20 ஆன்சர்ஸ் வரும். எது எடுக்கிறதுன்னு தெரியாது. பட் சாட் ஜிபிடியில் இன்னும் ரிஃபைன் ஆகி சூஸ் பண்ணி மோஸ்ட் பாப்புலராக இருக்கிறத அவங்க கொண்டு வந்து கொடுக்கு. அந்த மாதிரி ரிஃபைன்டான ஆன்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போது கேஸ் டு கேஸ் அக்வஸ்டிக்ஸ் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்கீங்க, அந்த ஹோம் தியேட்டருக்கு அக்வஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் பல நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் உடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் மிடில் லோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்காக தனியான ஒரு ரூம் எதுவுமே இருக்காது. ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கிடுவாங்க. பட் அதுக்கு வந்து இது ஏம்பியண்ட்டான ஏரியா செட் ஆகுமா, இந்த அட்மாஸ்பியர் செட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து ஒரு ஆன்சர், நான் அவருடைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். திஸ் கொஸ்டின் மைட் நாட் பி சூட்டபிள் ஃபார் யூ. ஒருத்தருக்கு இது மாதிரி, ஒருத்தர் எனக்கு தலைவலி ஒன்று இருக்கும், உங்கள் தலைவலி இருக்கும், உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் தலைவலி இருக்குன்னா ஒவ்வொரு தலைவலியும் டிஃப்ரெண்ட்டான ரீசனுக்காக இருக்கும். அதனால் வந்து டோன்ட் கோட் மீ, நாளைக்கு இதுதான் நீங்கள் தானே சார் சொன்னீங்க, எஃபெக்ட் வரலன்னு சொல்லாதீங்க. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ரீசன் என்னன்னு பார்த்து, அது பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுறது பெட்டர். இப்போது கம்மிங் டு பாயிண்ட், இப்போ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறீங்க. ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பட்ஜெட் ஹோம் தியேட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 50,000 60,000 இல்லை 1,00,000 ரூபாக்குள்ளே வாங்குறீங்க. ஒரு க்யூரியஸாக சாதாரணமாக என்ன ஆனால் இந்த ஹோம் தியேட்டர் இந்த கிரேஸ் வந்து உங்களுக்கு 1 மாதமோ 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். பட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் மூவிஸ், அது வந்து நீங்கள் தனியாக மட்டும் பண்ணக்கூடாது, ஒரு ஃபேமிலியாக இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்காக நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறது, நீங்கள் பக்காவாக ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணால் 10 லட்சம் 20 லட்சம் கூட ஆகும். பட் இந்த மாதிரி இதில் இஸ் இட் ரியலி ஒர்த் இட்? ஏன்னா அந்த 10 lakhs 20 lakhs நீங்கள் வேறு ஏதாவது இதுக்காக யூஸ் பண்ணலாம். பட் டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தென் ஓகே. அப்போ அது வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி அ ப்ரொஃபஷ்னல் சிஸ்டம். அதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
ஸோ டோன்ட் கோட் மீ ஆன் தட். அது செப்பரேட் சப்ஜெக்ட், இது செப்பரேட் சப்ஜெக்ட். ஏன்னா அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி அந்த அந்த கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் அந்த அந்த கனெக்டர்ஸ் அண்ட் கேபிள் இருக்குது பாருங்கள், அதில் கூட தெர் இஸ் லாட் ஆஃப் இது நியூ திங்ஸ் இன் தட். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது நீங்கள் சரி பண்ணலையானா கூட வந்து ஆடியோ குவாலிட்டி சரியாக வராது. ஸோ கம்மிங் டு த ஹோம் செக்மெண்ட், என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஒரு ரூம் இருக்குது சார், அந்த ரூமில் வந்து எனக்கு இந்த இந்த மாதிரி மெட்டீரியல் செட் ஆகுமா, போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ் ஒய் நாட், போட முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து எனக்கு லே அவுட் அனுப்புங்க, லே அவுட் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஃபோட்டோஸ் அண்ட் லே அவுட் அனுப்புங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அனுப்புகிறாங்க. பார்க்கும்பொழுது அது இட் இஸ் அனதர் ரூம், ஒரு பெட்ரூமாக இருக்கும், ஒரு ஸ்டடி ரூம். ஸ்டடினா கூட பரவாயில்ல, யூ கேன் மேனேஜ். பெட்ரூமாக இருக்கும் பொழுது ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குது. என்னென்னா மெயின் டோர் இருக்கும், டாய்லெட் டோர் இருக்கும், அங்கே ஒரு விண்டோஸ் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த ரூமில் வந்து அக்வஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுவீங்க? சேலஞ்சிங். ஏன்னா அதில் காட் இருக்கும், சில நேரத்தில் ஸ்டடி டேபிள் இருக்குது, சேர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து அக்வஸ்டிக் எப்படி பண்ணுவீங்க, எதுக்கு பண்ணுவீங்க? அதனால் நான் என்ன இமீடியட்டாக சொல்லுவேன்னா, ஒன்று வந்து அந்த ரூமில் வந்து என்ன பண்ணுங்கள், நல்ல திக் ட்ரேஃபரிஸ் போடுங்க. ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா திக் ட்ரேஃபரிஸ் போடுங்க. உங்கள் டைரக்ஷன் எங்கே, உங்கள் டிவி எங்கே வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள், அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். சாதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸில் போகிறீங்க, இல்லை டெம்பிள்ஸில் போகிறீங்க, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்போ சர்ச்சஸ், எஸ்பெஷலி சர்ச்சஸில் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். இப்போ சர்ச்சஸ்குள்ளே போகும்பொழுது அதில் வந்து ஒரு அக்வஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் இருக்குது, இந்த நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கிற சர்ச்சஸ். இப்போ இருக்க மாடர்ன் சர்ச் எல்லாம் வெறும் கான்க்ரீட் இதாக வருது. இப்போ இந்த இந்த சர்ச்சஸில் இந்த டூம் மாதிரி இருக்க சர்ச்சஸ்ஸு, அந்த ஆர்ச்சஸ்லாம் இருக்க சர்ச்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்வஸ்டிக்ஸ் அங்கேருந்து 2 விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த எண்டுலேருந்து பேசினா இந்த இடத்துல ரெசனேட் ஆகணும்னு சொல்லிட்டு தேர் லாட் ஆஃப் ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். எக்கோ ஆகி நீங்கள் ரோம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் எனி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கிடெக்சரே இப்படி தான். என்ன ஆர்கிடெக்சர்னால், யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் டு ரெசனேட் த சவுண்ட், ரிஃப்ளெக்ட் பண்ணி கடைசியில் வந்து நீங்கள் கடைசியில் இருந்தால் கூட வந்து காதில் வந்து கேட்குற மாதிரியான ஆர்கிடெக்சர் அது. நம்ம கான்டெக்ஸ்டில் என்னென்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்ன ஆகும், ஃப்ளாட் ஏரியாவாக ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளாட் ஏரியாவாக என்ன பண்ணால், ஒரு சர்ச் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சர்ச் ஒரு 100 அடி லென்த் இருக்கலாம், ஒரு 50 அடின்னு வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஹைட்ஸ் வந்து டிப்ரைவ்டு. ஹைட் அப்படின்றது வந்து ஒரு 10 அடிக்குள்ளே தான் வராங்க. இப்போ இன்னும் நமக்கு நல்லா 15 அடி 20 அடின்னா அதனுடைய ட்ரீட்மெண்ட் வேறு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் சர்ச்சிலலாம் வந்து டேம்பிங் தானாகவே ஏற்பட்டுரும். என்னென்னா மக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க, பீப்புள் ஆர் தேர் இல்லையா, அங்கே பீப்புள் இருக்கிற இடத்துலையே வந்து இந்த டேம்பிங் இஸ் மோர் எஃபெக்டிவ். அந்த மாதிரி தான் ஹவுசஸில். இப்போ நான் அந்த கம்மிங் டு இந்த வீடு கான்டெக்ஸ்டில் வரும்பொழுது, மனுஷன் நம்ம மேலேயே வந்து இப்போ நான் பேசுகிறதே வந்து ஆக்சுவலாக யாரும் இல்லாத ஒரு சவுண்ட் எமிட் பண்ணும்பொழுதும், யாரோ 4 பேர் இருக்கும்போது சவுண்ட் எமிட் பண்ணும்போதும், அந்த சவுண்ட் வந்து இப்போ பாடியிலலாம் அப்சார்ப் பண்ணும். அந்த மாதிரி இப்போ வீட்டில் இருக்கீங்க நீங்கள், உங்கள் சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர், இப்போது டெலிபரேட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒருவேளை ஹோம் தியேட்டர் நீங்கள் ரூமுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் அந்த சோர்ஸ் ஆஃப் சவுண்டு வருங்க. இப்போ வந்து 5.1 இருக்குது, 7.1 இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. நிறைய டெக்னாலஜி வந்துட்டே இருக்குது. அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இப்போ பெட்ரூமில் செட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப காஷியஸாக இருங்க. ஏன்னா சப் ஊஃபர் இருக்குது, நீங்கள் எல்லா நேரத்துலையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டெம்பர்மெண்ட் உங்கள் ஒய்ஃபுக்கு இருக்காது, இல்லை பசங்களுக்கு இருக்கிற டெம்பர்மெண்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து ஐசோலேட்டடாக ஒரு ஏரியாவில் வச்சிங்கன்னா ஆல்வேஸ் பெட்டர். இது வந்து நீங்கள் இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ரெட்ரோன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது வீடை கட்டிட்டீங்க, அப்புறம் நீங்கள் ஹோம் தியேட்டர் பண்ணுறீங்கன்னா இந்த ஒயர்லாம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். பட் நீங்கள் இதை பிளானிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 5.1க்கான ப்ரொவிஷன்ஸ், இப்போ லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே அந்த இந்த சப் ஊஃபரு இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளோர் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, பைப் பதிச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஆல்வேஸ் பெட்டருங்க. முடிஞ்சால் 1.5 இன்ச்சு பைப்பு போட்டுக்குங்க. தனித்தனி பைப்பு போட்டுட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி டு புல் இட். இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்குது, நாளைக்கு ஒரு டெக்னாலஜி வரும். ஓகே, ஒயர்லெஸ் வந்தால் அது வேறு விஷயம். பட் ஒயர்லெஸில் ஆல்வேஸ் ஒரு சிக்னல் லாஸ் இருக்க தான் செய்யும். பட் இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நீங்கள் பைப்பிங்கெல்லாம் போட்டுச்சு, டிவிலேருந்து பைப்பிங் போட்டுட்டு, இதுக்கான பவர் கேபிள் வர்றதுக்கு சோர்ஸஸ்லாம் போட்டுட்டு, சரவுண்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு சரவுண்டு, ரியர் சரவுண்ட்ஸு அண்ட் சப் ஊஃபரு இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு விண்டோ தான் இருக்குன்னா, நீங்கள் டெலிபரேட்டாக இந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா, விண்டோ என்டையர் வால்க்கே நீங்கள் ஸ்க்ரீன் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தட் இட் வில் ட்ராப் ஃப்ரம் தி சீலிங் டு ஃப்ளோர் அண்ட் ஃபுல் வாலுக்கு. வார்ட்ரோப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வார்ட்ரோப்புக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தமாஷா இருக்கும். பட் இது பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்கிறது திக் ட்ரேஃபரிஸ் இருக்கும். அதாவது ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் திக்காக போட்டிங்கன்னா இதனுடைய சவுண்ட் அப்சார்ப்ஷன் வந்து டெஃபினட்டாக வந்து டேம்பிங் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து சவுண்டு
வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட் ஹோம்ஸில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து பிவிசி டோர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த லோ ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லைட்டான மெட்டீரியல் இல்லாமல் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது குறித்து உங்களுக்கு நிறைய பர்சனலைஸ்டு உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எதாவது உங்களுக்கு இருக்குது, நாங்கள் பண்ணணும், ஒருவேளை கன்சல்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நான் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஆடியோவாக இருக்கட்டும், இன்டீரியர்ஸாக இருக்கும், எதுவும் வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க பட் யூ ஆர் நாட் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் தருவோம். ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான கைடன்ஸும் எங்களால் தர முடியும். ஸோ எங்களுடைய வெப்சைட் www.insulator.com எங்களுடைய வெப்சைட். ஒருவேளை உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எதாவது இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, கமர்ஷியலாக இருக்கட்டும், ரெசிடென்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருந்ததுன்னா எங்களால் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டில் ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் வணக்கம்.